பிரைஸ் தி லார்ட். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 5:2. இது தாவீது ராஜாவுடைய விண்ணப்பம். ஏசப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி தான், என்ன விஷயமா இருந்தாலும், நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்ம யாரையும் நோக்கி நம்ம கேட்காம, மனுஷரை நோக்கி பார்க்காம, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக இறங்கி பதில் செய்வார். ஆண்டவரை தவிர்த்து மற்ற யாராலையும் நமக்கு நம்மளுடைய தேவைகளை சரி பண்ண முடியவே முடியாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லா தேவைகளையும், நமக்கு எது தேவை எது தேவையில்லை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு நன்மையானதை மட்டுமே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நான் உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவேன், ராஜாவே, என் தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டருளுன்னு சொன்னது போல் அப்பா, இப்போது நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறீங்க டேடி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நன்மையானதை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.